அப்ரிசியேஷன் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும் எப்போவுமே. இப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணுறேன்னா பேரண்ட்ஸ்னால் நீ அது பண்ணது தப்புன்னு மட்டும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஆகட்டும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பொம்மை இருக்கும், அது வந்து அடிக்க ஒரு இடத்துல வைக்கிறதும் நீ பண்ணது நல்லது அப்படி சொல்லும்போது தான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓகே என்னோட அம்மா வந்து என்னை மானிட்டர் பண்ணுறாங்க, என்னை வந்து பார்க்குறாங்க, எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயம் அவங்க கவனிக்கிறாங்கன்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். இல்லை அந்த குழந்தைக்கு வந்து நீ பண்ணதெல்லாம் தப்பு, சின்ன சின்ன விஷயத்தை தப்புன்னு சொல்லும்போது நான் பண்ணுறது எல்லாமே தப்பு, என்னோட அம்மா வந்து நான் பண்ணுறது எல்லாமே தப்பு தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து செய்கிற விஷயம்லாம் அப்ரிசியேஷன் இருந்தாங்கன்னா ஓகே நான் அது இப்படி பண்ண என்னோட அம்மா அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க, என்னோட அம்மா வந்து 2 சைடு என்ன பார்க்குறது அந்த குழந்தைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அப்ரிசியேஷன் இல்லைன்னா அந்த குழந்தை வந்து எப்போவுமே வந்து ஓகே நான் செய்கிறது எல்லாமே தப்பு, என்னோடது எல்லாமே தப்புன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து தன்னைத்தானே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவே அந்த குழந்தை வந்து எவ்வளோ நீங்கள் ஒரு லாங் லைஃப் போனால் கூட அந்த குழந்தைக்கு அந்த செல்ஃப் ப்ளேம் ரொம்பவே இருக்கும். ஆனால் சின்ன விஷயத்தில் அப்ரிசியேஷன் கொடுத்து பாருங்கள், அந்த அப்ரிசியேஷன்லேயே வந்து ஓகே என்னோட அம்மா என்ன மானிட்டர் பண்ணுறாங்க, என்னோட இந்த விஷயம் நல்லா இருக்குது, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு அவன் ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இல்லைன்னா எனக்குள்ளே இல்லை இவ்வளோ வீக்னஸ் இருக்குன்னு தான் அவன் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன தப்பு செய்யும்போது நீ பேசுன சரியில்லை, நீ அது வந்து ரொம்ப வந்து திங்ஸ் எல்லாம் களைச்சி போடுற, நம்ம ட்ரெஸ்ஸு வந்து சரியாக போகல, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லும்போது ஓகே என்கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்குது, என்கிட்ட பாசிட்டிவே இல்லை, அப்போ எப்படி நான் வந்து ஒருத்தங்கிட்ட நல்லா பேச முடியும்? ஸோ அதுலேயே வந்து அந்த குழந்தை வந்து ட்ராமாக்குள்ளே போயிடும். நான் இப்படி தான் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோ ஆகிடும். ஆமாம், செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒருத்தங்கிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க, ஒருத்தங்கிட்ட நம்புறதுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி, அந்த ட்ரஸ்ட் பாண்டிங்கே. இப்போ ஒரு குழந்தையெல்லாம் ஒரு கவுன்சிலிங் வந்து அந்த ட்ரஸ்ட் பாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கே டேக் லாட் ஆஃப் டைம். என்னென்னா அந்த குழந்தைக்கு சின்ன வயசு அந்த ட்ரஸ்ட்டு யாருமே கொடுத்ததில்லை. ஸோ அந்த டைமை வந்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது ஓகே இந்த சின்ன வயசுலேயே எனக்கு வந்து நான் அம்மாவை ட்ரஸ்ட் பண்ணியிருந்தா, இல்லைன்னா வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருந்தேன்னா மேபி நான் ஓப்பன் அப் ஆகிடுவேன், மேபி நான் வந்து கொஞ்சம் என்னோட பாட்டில் நான் ஷைனாக இருப்பேன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இங்கே நடக்கலைன்னா அந்த குழந்தை வந்து அந்த ட்ராமாக்குள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குழந்தை வந்து சைலண்ட், ஓகே என்னோட வந்து இன்ட்ரோவர்ட் அந்த ஒரு வேர்டுக்குள்ளே போயிடும், இன்ட்ரோவர்ட்னு வேர்டுக்குள்ளே போயிடும்.